இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒன்றிய அரசு துரோகம் இழைத்திருக்கிறது. மாநில அரசு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திலே சேர்க்க, பால்வாடியிலே சேர்க்க, பால்வாடிக்கான செலவை இதுவரை 60% கொடுத்துக் கொண்டிருந்த மோடி அரசு சமீப காலத்தில் அதை 40% குறைத்து விட்டது. இதுவரை 40% கொடுத்துக் கொண்டிருந்த தமிழக அரசு, தளபதியார் அரசு அதை 60% உயர்த்திவிட்டது. அதே போல குழந்தைகள் என்ற வார்த்தையே இல்லாமல் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் எல்லாம் குழந்தைகளுக்கான கல்வி என்பதும் குழந்தைகளுக்கான காலை உணவு என்பதும் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. குறிப்பாக காலை உணவு திட்டம் தான் இன்றைக்கு திமுக அரசுடைய மகத்தான சாதனையில் ஒன்றாக தேசிய அளவில் பேசப்படுகிறது. ஆனால் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தை பதிவு செய்ய இதுவரை 1098 என்று இருந்த டோல் நம்பரை கூட மாற்றி வழக்கமான காவல்துறையிடம் அதை ஒப்படைக்கிற வேலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. இப்படி குழந்தைகளுக்கு துரோகம் இழைத்த அரசாக ஒன்றிய அரசு இருக்கிறது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்கிய அரசாக மாநில அரசு இருக்கிறது, நம்முடைய அரசு இருக்கிறது. அதே போல எல்லா குடும்பத்திலும் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் இருப்பார்கள். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கிறது? கல்லூரி படிக்கிற SC ST மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திவிட்டது. கல்லூரி படிக்கிற சிறுபான்மை மக்களின் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திவிட்டது. ஆனால் மாநில அரசு என்ன செய்கிறது? கல்லூரி படிக்கிற, அரசு பள்ளியில் படித்து கல்லூரி படிக்கிற ஒவ்வொரு மாணவிக்கும் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் வழங்கி மாணவிகளின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறது நம்முடைய மாநில அரசு. அதே போல 60 வயதுக்கு மேலான ஆண்கள் பெண்கள் எல்லா குடும்பத்திலும் இருப்பார்கள். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கிறது? 60 வயதுக்கு மேலேயான மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண சலுகையை, கன்செஷன், சீனியர் சிட்டிசன் கன்செஷனை கொரோனா காரணம் சொல்லி 2 ஆண்டுகளாக பறித்திருக்கிறது ஒன்றிய அரசு. ஆனால் அதுவே மூத்த குடிமக்களுக்கு வழங்குகிற முதியோர் உதவித்தொகையை 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறது மாநில அரசு. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கு மீதும் தாக்குதல் நடத்த ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்பி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பாதுகாப்பு வழங்கி பக்கபலமாக இருக்கிற மாநில அரசையும் திமுக தலைமையிலான கூட்டணியையும் கோட்டைக்கு அனுப்பி வைக்குங்கள் என்று வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியினுடைய வேட்பாளரான சு. வெங்கடேசனாய எனக்கு அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு இந்த பிரச்சார பயணத்தை இப்பொழுது துவங்குகிறோம்.